இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 குட்டிக்கு பிபிஆர் தடுப்பூசி, குடற்புழுக்கம் சளி மருந்து எல்லாமே கொடுத்துட்டோம். இப்படி கொடுக்கறதுனால இந்த குட்டி நம்ம 15 ரூபா டு 16 ரூபாய் விற்கலாம். நாங்கள் விற்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 14,000 ரூபா. நாங்கள் வாங்கி 10 நாள் இந்த குட்டிக்கு இறையெல்லாம் செட் பண்ணி இன்றைக்கி ஒரு காலையில் 200 கிராம் சாயந்தரம் 200 ஒரு குட்டி தின்னுக்கிட்டு இருக்குது. இதே புதுசாக பண்ண வைக்கக்கூடிய இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி இது போய் இப்போ ஜோடி 15 ரூபா 16 ரூபாய் வாங்கலாம் ரெடியாக இருக்காங்க. அப்படி வாங்கினா கண்டிப்பாக லாபம் இருக்காது. வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35 வளர்ப்பு குட்டி. இது எல்லாமே பியூர் மயிலம்பாடி. ஃபஸ்ட்டு சார் வளர்க்க போகிறாங்க. வணக்கம், என் பேர் சிரஞ்சீவி ராஜன். என்னோடய கம்பெனி பேர் எலைட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அண்ட் கார்டன். இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ நம்ம ஃபார்மிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு 1 ஏக்கர் 5 ஏக்கர்ஸ் 10 ஏக்கர்ஸ் இந்த மாதிரி ஃபார்மை டெவலப் பண்ணி கொடுக்குறது. இப்போ அதில் கமர்ஷியலாக காய்கறிகள், பழம், பூ இதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஸ்பெசிஃபிக் கிளைண்ட் ஆடு வளர்ப்புக்கு எனக்கு சஜஷன் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அதை பற்றி முன் அனுபவம் எதுவும் இல்லை. அப்படி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச லீடு நெல்லை பசுமை ஃபார்ம்ஸ் பீரண்ணா பழக்கத்துக்கு கிடைச்சாங்க எனக்கு. ஸோ அவங்கக்கிட்ட நான் ஒரு டீப் டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன். ஷீப்போட என்டையர் நாலேஜும் அவங்ககிட்ட இருக்குது. அதாவது ஒரு ஷீப்பு வாங்குறதுலேருந்து, விற்கிறதுலேருந்து, ஃபீடு கொடுக்குறதுலேருந்து, மெடிசின்ஸ்லேருந்து எல்லா நாலேஜுமே அவங்கக்கிட்ட இருக்குது. ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருக்குது அவங்கக்கிட்ட. கரெக்டாக கைட் பண்ணுறாங்க. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் அப்ரோச் அவங்கள்ட்ட. எனக்கு தே ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க. எந்த ஒளிவு மறைவும் இல்லை. கரெக்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க டீமுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பீரண்ணா, ஷேக்னா, அவங்க என்டையர் டீமுக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பசுமை ஃபார்ம்ஸுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். கண்டிப்பாக நீங்கள் மேலும் பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும். எங்களோட சப்போர்ட் எப்பயும் உங்களுக்கு கூட இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சந்தைக்கு தான் வர சொல்லியிருந்தோம். வர சொல்லி எனக்கு வியாழக்கிழமை நைட்டு சந்தைக்கு ஒரு 10 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். அப்போ சாரையும் வர சொல்லி குட்டியில் ஃபுல்லாமே சந்தையில் நம்ம ஆல்ரெடி அன்றைக்கி ஒரு 300 குட்டிகளும் எடுத்து அனுப்பியிருந்தோம். அப்போ சாரும் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புல. குட்டியில் நிலவரத்தை பார்க்கும்போது ரேட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வளர்க்குறதுனால எனக்கு மெடிசன்லாம் கொடுத்து செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி மாதிரி சொன்னாப்புல. உடனே சந்தையில் குட்டிகள் எதுவுமே அமைஞ்சா கூட எடுத்து நம்ம ஃபார்மில் விட்டு ஒரு வாரம் செட் பண்ணி கொடுக்கலாம் தான் நாங்கள் நினச்சிருந்தோம். அப்படி யாரும் நம்ம பண்ணி கொடுக்கல. சில பேருக்கு ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் குட்டி எனக்கு விலைவாசி ரொம்ப அதிகம். அவன் நினச்ச மாதிரி குட்டி நல்லா வரல, கொஞ்சம் பெரிய குட்டியாக கேட்டிருந்தாப்புல. நம்ம ஃபார்மில் நமக்குன்னு வளர்க்க நிப்பாட்டி இருந்த குட்டியை சரிப்பா ஒரு நாள் ஃபுல்லாக சந்தையில் அலைஞ்சி அவர் குட்டி கிடைக்கல. பாவம் ரொம்ப நொந்துட்டார். ஃபார்மில் சந்தையில் நிற்காமல் அப்படியே தூங்கிட்டு வச்சுட்டு அவரால் நிற்கவே முடியல ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு. அதுக்கு இறக்கப்பட்டு தான் சரி நம்ம ஃபார்ம்லேருந்து கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்லி நம்ம ஃபார்ம்லேருந்து நம்ம ஒரு 10 நாளை கொண்டு வளர்த்து ரெடி பண்ணி பிபிஆர் தடுப்பூசி, குடற்புழுக்கம் சளி மருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு குடற்புழுக்கம் மருந்து எல்லாமே கொடுக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி இப்போ அவருக்கு ஏற்றி விட்றோம். சரிங்களா? நம்மளை வச்சு அவர் நல்லா இருக்கட்டும், அவரும் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருக்கும். தேங்க்யூ. நன்றி.